ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அருண் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஓஷோ வெங்கட் இசையமைச்சு அறிமுக நடிகரான ஹரிபாஸ்கர், அப்புறம் லோஸ்லியா, இளவரசு, உமா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு அருமையான படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். நான் ஏன் இந்த படத்தை பத்தி சொல்றேன்னா, இந்த காலத்து தலைமுறை இருக்காங்கல்ல, இந்த காலத்துல இருக்கிற கப்புள்ஸ் எல்லாம், அதாவது பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த லிவிங் டுகெதர், இந்த மாதிரியான தலைமுறைலாம் வாழ்றாங்களா, இவங்களுக்கு ஏத்த படம். இந்த காலத்துல இருக்கிற லவ், அதுல இருக்கிற டாக்ஸிக் கனெக்ஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம் அழகா சொல்லி கடைசியில எப்படி ஒரு லவ் கொண்டு போறதுன்றது அருமையா சொல்லியிருக்காங்க. படத்தோட கதையை பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவர்கள், அதாவது ஹரிபாஸ்கர் இருக்காருல்ல, முதல் படத்துல உண்மையை சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு 4 வருஷமா நம்ம ஹீரோயினை லோஸ்லியாவை துரத்தி காலேஜ் லவ் பண்ணுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் லோஸ்லியா அவரை லவ் ஏத்துக்காது. ஏன்னா அவருடைய பிஹேவியர்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக சொல்லிட்டு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. மறுபடியும் மற்ற இடத்துல போயிட்டு இன்னொரு இடத்துல ஹீரோர்கள் காதலிப்பாரு. அதுவும் ஓகே ஆகாது. சரின்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு ஆன்லைன்ல சில குறுக்கோளில சில வீடியோஸ் பார்க்க ஆசைப்பட்டு ஹீரோ அவர்கள் நிறைய பணத்தை லாஸ் பண்ணிடுவாரு. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவாரு. அந்த வீடு யாருன்னு பார்த்தா நம்ம லோஸ்லியோட வீடு தான். ரொம்ப வருஷம் கழிச்சு லோஸ்லியாவை பார்ப்பாரு. இருந்தாலும் ஒரு மனிதாபன அடிப்படையில லோஸ்லியா அவர்கள் நம்ம ஹீரோ ஹவுஸ் கீப்பிங் வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்ப்பாரு. அந்த சமயத்துல லோஸ்லியாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு வகையில மறுபடியும் ஒரு அட்ராக்ஷன் ஆகும். இந்த சமயத்துலதான் லோஸ்லியா கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு பையன் ஹரிஷ்னு ஒருத்தன் லோஸ்லியாவுக்கு ப்ரொபோசல் பண்றான். இருந்தாலும் லோஸ்லியா உடனே ஏத்துக்கல. இந்த இடத்துல லோஸ்லியா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல ஃபாலோ பண்ற இன்னொரு பையன், சரி நம்ம 2 பேர்ட்டையும் பழகலாம், யாரு கூட செட் ஆகுதோ அவங்கள நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், செட் ஆகவங்கள கழட்டி விட்டுலாம் சொல்லிட்டு யோசிப்பாங்க. பாருங்க, இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருக்கிறதா காட்டியிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க தெரியல. ஆனா அந்த படத்துல இந்த மாதிரி லோஸ்லியா திங்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக நிறைய சின்ன சின்ன சேட்டெல்லாம் பண்ணுவாரு. ஒரு எப்படி சொல்றது பார்த்தா ஒரு ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம். ஹீரோயின் எப்படியாவது கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவாரு. ஆனா ஒரு சில விஷயங்கள் ஹீரோயினுக்கு ரொம்ப தொல்லையா முடிஞ்சிடும். இந்த கேப்ல ஆபீஸ் ஒர்க் பண்ற ஹரிஸ்ன்றவர் அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது அந்த பையனை லோஸ்லியாவை கழட்டி விட வைக்கணும்னு சொல்லிட்டு கழட்டி விட வச்சிருவாரு. லோஸ்லியா ஒரு கட்டத்துக்கு மேல, நீ பண்ற உன்னுடைய பிஹேவியர் பிடிக்கல, என்கிட்ட போயிடு, நானும் ஹரிசும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், என் பக்கம் வந்துடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பிவிட்டுருவாங்க. ரொம்ப வருத்தம் அடைஞ்ச ஹீரோயின் தற்கொலை முயற்சிலாம் பண்ணிட்டு ஒரு வழியா திருந்தி மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிப்பாரு. ஆனா இந்த கேப்ல தான் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்ன ட்விஸ்ட்னா, நம்ம லோஸ்லியாவுக்கும் அந்த ஹரிஸ் என்ற ஆபீஸ் ஒர்க் பண்ற பையனுக்கும் திருமணம் நிச்சயம் ஆயிட்டு நியர்லி 1 மந்த்ல மேரேஜ் ஆக போகுது. இந்த சமயத்துல ஒரு பப்ல பார்ட்டிக்காக லோஸ்லியாவும் கட்டிக்கு போற பையனுக்கு போவாங்க. ஆனா போற இடத்துல தான் தெரியும் அந்த ஹரிஸோட உண்மையான குணம். ஹரிஸ் ஏற்கனவே இன்னொரு பொண்ணு கூட லிவிங்ல இருந்துட்டு அதை சொல்லாம செய்யாம தான் திரும்பவும் லோஸ்லியா கிட்ட திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுவான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே லோஸ்லியா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, எப்படி நீ என்கிட்ட அந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம், ஒரு பொண்ணு கூட லிவிங்ல இருந்திருக்க, அது சொல்லாம என்கிட்ட வாழ்ற, எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. அப்பதான் அந்த ஹரிஸ் சொல்லுவாரு, திருமணம் வேற, அதுக்கு முன்னாடி லிவிங் வேற, 2த்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நான் திருமணத்துக்கு முன்னாடி லிவிங்ல யார் கூட தான் என்ன, அதுக்கப்புறம் நான் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன்ல, இதுக்கு மேல கூட இருக்கும் சொல்லி பயங்கரமா விளக்கெல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் இந்த விளக்கத்தை ஏத்துக்க முடியாது ஹீரோயின் ரொம்ப ரொம்ப தயக்கப்படுவாங்க. அப்ப அந்த ஹரிஷ் ஒரு வார்த்தை சொல்லுவான், அப்படி பார்த்தா உன் வீட்டுல 6 மாசம் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்தான், அந்த 6 மாசம் நீ அவங்க கூட இருந்திருக்க, அந்த கேப்ல உங்களுக்குள்ள எந்த ஒரு டெம்ப்டும் ஆகி எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தேகமா கேட்பான். உடனே லோஸ்லியாவுக்கு பயங்கரமா அப்செட் ஆயிட்டு, சே இவனை போய் நம்ம கட்டிக்க ஆசைப்பட்டனே, நம்மளை உருகுறி காதலிச்சு நம்ம ஃபாலோ பண்ணி வந்தா ஒருத்தன், அவனை விட்டுட்டு இவனை போய் காதலிச்சு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கிருந்து வந்துருவாங்க. 6 மாசம் போயிடும். நம்ம ஹீரோவும் சிங்கப்பூர் போயிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு அங்க பிடிக்காம திரும்பவும் நம்ம ஊருக்கே ஒரு பிசினஸ் பண்ணுவாரு, அதாவது ஹவுஸ் கீப்பிங் பிசினஸ். மறுபடியும் போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சான்றாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லோஸ்லியா அவர்கள் போய் கேட்க பார்ப்பாங்க. ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. அப்படி சொல்லிட்டு படம் முடிக்க நினைப்பீங்களா, அப்படி முடிக்க மாட்டாங்க. கடைசியில ஹீரோ ஹீரோட அன்பு புரிஞ்சு ஒத்துப்பாங்க. ஏன் ஒத்துப்பாருன்னா, ஹீரோயின் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் அன்பு, இதுதான் காதல் தெரிஞ்சு அவங்க கிட்ட வராங்கன்னு சொன்னேன். ஹீரோ ஒத்துப்பாரு. இதுதான் படம் முடிப்பாங்க. எந்த காலமும் சரி, 80s 90s 2K அடுத்து வர 3K எந்த தலைமுறை தான் சரி, உண்மையான அன்பு காதல் எல்லா இடத்துல இருக்கு. அதுக்கு விதிவிலக்கு காதல் எங்கோ ஒரு இடத்துல இருந்துதான் இருக்கு. அந்த படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். உங்களுக்கு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா பாருங்க.
குறிப்பா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம கலகலன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா அந்த சென்டிமெண்டல், எமோஷனல், இந்த படத்தோட கதையை டச் பண்ணி போறதுனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல லேகா இருக்கும். ஆனா ஓகே தான். படம் பார்க்காதவங்க பாருங்க. படம் பார்த்தவங்க உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.